துரைக்கண்ணன் ஐயா, சொல்லுங்கள். நான் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், பல வலைத்தளங்களில் நான் அந்த யூடியூப் சேனல் மெயின் சேனலில் பேசி முடித்தோன்னே எடப்பாடி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பல தம்பிகள் மிக மோசமான விமர்சனங்களை என் மீது சுமத்துகிறார்கள். துரைக்கண்ணா, உனக்கும் அதிமுகவுக்கு என்னடா தொடர்பு, நீ பத்திரிகையாளனா உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு மிக தரக்குறைவான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் அதில் நான் கடந்து போயிட்டேன். ஆனாலும் கூட நம்ம ஜெயா+ நேயர்களுக்கு பெரும்பாலானோருக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள் பலருக்குமே நான் யார் என்பது தெரியும். இந்த அடுத்தடுத்த நிலைகளில் பதவிகள் பொறுப்புகளுக்கு வந்திருக்கிற அந்த தம்பிகளுக்கு தெரியாது. நான் 1969-70 காலகட்டங்களிலே வத்தலக்குண்டு நகரிலே எம்ஜிஆர் மன்ற, மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய உறுப்பினர். 1972 கட்சி தொடங்கிய போது தாமரை கொடியேற்றிய வத்தலக்குண்டு நகரிலே அமைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட ஒரு 12 பேர் தான் அங்கே நாங்கள் இருந்தோம். அந்த கூட்டத்தில் முதல் பலி, கழகத்தின் முதல் பலியான வத்தலக்குண்டு ஆறுமுகம் எங்களுடைய மன்றத்தினுடைய துணை செயலாளராக இருந்தவர். 72 அந்த தாமரை கொடி ஏற்றுதல், 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பயணித்தவன். அதிலிருந்து தொடர்ந்து இந்த 53 ஆண்டுகளாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணித்து வருபவன். 1976ஆம் ஆண்டு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய கொடியை பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவித்த அடுத்த ஒரு வார காலத்திலேயே ஒரு பத்திரிகையாளனாக இருந்தும் என் கைகளிலே நான் கழக கொடியை பச்சை குத்திய பத்திரிகையாளன் நான். இதையும் தாண்டி 1972 அந்த 78-84 காலகட்டங்களில் இன்றைய தலைமை கழகத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம், 82 தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் இளைஞரணி, இந்த 2 அமைப்புகளினுடைய நிர்வாகியாக தலைமை கழகத்திலே பணியாற்றியவன். இன்றைக்கு இருக்கிற அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிற தம்பிகளுக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும். இப்படி தொடர்ந்து இந்த கழகத்தோடு பயணித்தவன். பத்திரிகையாளனாக 10-40 ஆண்டுகள் இருந்தாலும் என்னுடைய முதல் அடையாளம் என்பதே நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவன், குறிப்பாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மீது தீவிர பற்றுதல் கொண்டவன் என்பதால் தான். அதனால் தான் இந்த கழகம் சரியான திசை வழியில் செல்ல வேண்டும், 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் இந்த இயக்கம். 100 ஆண்டுகளை கடந்தும் அனைத்து இந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்க வேண்டும் என்று பேசிய அம்மா செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த இயக்கம் ஏதோ ஒரு சுயநலவாதியினுடைய பிடியில் சிக்கி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறதே, இதை காப்பாற்ற யார் முயற்சித்தாலும் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறேன் என்பதை இன்றைக்கு என்னை பற்றி கடுமையாக விமர்சிக்கிற தம்பிகளுக்கு ஒரு பதிவாக சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இன்று அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்னாலான பணியை செய்வேன், துரோகிகளையும் விரோதிகளையும் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 2-3 மாதங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நேசிக்கின்ற பலரும் அவரை சென்று சந்தித்து வருகிறார்கள். இவர்களை தாண்டி பொதுவெளிகளில் இருப்பவர்கள், பல்வேறு அமைப்புகளை நடத்துகிறவர்கள் எல்லோருமே சென்று பார்த்து வருகிறார்கள். ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சந்திப்புகள் நடைபெற்று வருகிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதனுடைய நீட்சியாக நம்ம இந்த திண்டிவனம் இப்தார் நோன்பு திறப்புக்கு வந்துடுவோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு அவரே ஏற்பாடு செய்து, தன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த அளவிற்கெல்லாம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது உதவினார் என்பதை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பட்டியலிட்டார்கள். அதையும் நாம் பார்த்தோம். அதில் அந்த மிக சுவையான அந்த குட்டி கதை, காளை மாட்டை பிடித்து வாலை பிடித்தவன் கரையேறினான், நாயின் வாலை பிடித்தவன் ஆற்றோடே போய்விட்டான், இந்த கரடியோடு போய் மாட்டிக்கொண்டவன் என்கிற மிக சுவராசியமான ஒரு கதையை அவர் பொதுவெளிகளிலே அந்த இப்தார் நோன்பிலே தெரிவித்தார்கள். காளை மாட்டின் வாலை பிடிப்பவன் மட்டுமே கரை சேர முடியும்
என்கிறத மிக ஆழமாக ஆணித்தரமாக வலியுறுத்தினார். அது யார் என்ன என்பது பொதுவெளிகளில் மக்களுக்கு தெரியும். அதே போல் நாய்வாலை பிடித்து ஆற்றின் கரையோரம் கரை சேர முடியாமல் ஆற்றோடு போனவன் யார் அந்த நாய் என்கிற விஷயம் கூட மக்களுக்கு தெரியும். கம்பளி போர்வை என்று நினைத்து அதை கைப்பற்ற சென்று கரடிக்குட்டியின் பிடியிலே சிக்கி அல்லாடுபவர் யார் என்பதையும் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. மிக ஒரு சுவையான அருமையான கதையை மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாணியிலேயே அவர் எந்த விழாவில், எந்த நிகழ்வில், எந்த திருமண விழாவில், எந்த அரசியல் விழாவில் பேசினாலும் குட்டி கதை என்பது அவருக்கு சிறப்பு. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த குட்டி கதை ஒரு புத்தகமே போட்டு நம்ம மக்களிடம் அது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய எண்ணம், நோக்கம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 ஆண்டுகளாக இல்லாத ஒரு பெரிய சரிவை, தோல்வியை, பின்னடைவை சந்தித்திருக்கிறதே. இதற்கு முழுமுதற் காரணமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அந்த பிரதான நோக்கம் தெரிகிறது. அதில் தான் அவர் அடிக்கடி சொல்லுகிற பொழுது துரோகிகளை வீழ்த்துவோம், எதிரிகளையும் முறியடித்து நாம் வெற்றி வாகை சூடுவோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த செயல் என்பது கட்சியை காப்பாற்றும் செயல் என்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கடந்த ஒரு வார காலமாகவே பல்வேறு வலைத்தளங்களில், செய்திகளில், பத்திரிகைகளெல்லாம் கூறுவது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளில் பல மூத்த முன்னோடிகள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவருடைய போக்கு என்பது ஒரு சர்வாதிகார போக்காக இருக்கிறது. தானடித்த மூப்பாக தானே எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். ஏற்கனவே அது தொடர்பான விமர்சனம் இருந்தது. கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்து 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்கள் மட்டுமே கட்சியின் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட முடியும் என்கிற அந்த திருத்தத்தை கொண்டு வந்த பொழுதே அவர் ஒரு சுயநலவாதியாக கட்சியை கைப்பற்றி அதை சரியான திசைவெளியில், வெற்றி பாதையில் அழைத்து செல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பொதுவெளி கருத்து என்பதும் கட்சியினர் மத்தியிலுமே முன்னணியினர் மத்தியிலுமே இருக்கிறது. அதை தாண்டி ஒரு நம்பிக்கை துரோகம் என்பதற்கு அவர் ஒரு முழு உதாரணமாகவே காட்டலாம். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுகிற போதே அவரும் சொன்னார், திரு செங்கோட்டையன் சொன்னார், உலகத்திலேயே ஒரு துரோகிக்கு, நம்பிக்கை துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு பேசினாங்க. அந்த அளவுக்கு அவர்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த கட்சியை நான் மீட்டெடுப்பேன், புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி மேற்கொள்வேன், அதற்காக நான் என்னை அர்ப்பணித்து கொண்டேன் என்று திருமதி சசிகலா அவர்கள் சொல்லுகிற பொழுது அதற்கு ஆதரவு நிலை பெறுகிற இந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கட்சியை இருக்கிறதையும் சுருக்கி ஒரு வெற்றி பாதைக்கு செல்ல முடியாத நிலையில் கொண்டு போய்விட்டாரே அப்படிங்கிற வருத்தமும் வேதனையும் இன்னும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்கள் அந்த அதிகார பலம், பணபலம், படைபலம், சாம பேத தான தண்டம் என்று களத்தில் இறங்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிற சூழலில் அவர்களை வீழ்த்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சி வலிமை கொண்டு இருக்கிறது என்கிற பொழுது அதை பொருட்படுத்தாமல் ஒரு வலுவான கூட்டணியை, பாஜக என்டிஏ கூட்டணியும் இன்னும் கட்டமைக்காமல் இப்படி இருக்கிறாரே, கட்சி அழிந்து விடுமே என்கிற வேதனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற முன்னோடிகளுக்கும் கடைசி தொண்டன் வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து அந்த வெற்றியை சுவைத்து அதை அனுபவித்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மனதில் இந்த ஆழமான ஒரு கவலையும் கலக்கமும் இருக்கிறது. இதை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற முன்முயற்சியை திருமதி வி.கே. சசிகலா எடுத்திருக்கிறார். அது வெற்றி பெறுவதற்கு காலம் கை கொடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இது என்னுடைய முதற் சுற்று பதிவாக பண்ணிக்கிறேன். துரைக்கண்ணா சார், இப்போ நம்ம மற்ற விஷயங்கள் பேசினாலும் திருமதி சசிகலா அவர்களுக்கு நடந்த அநியாயமும் கொடூரமான செயல்பாடுகளும் நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். நம்ம இப்போது டிபேட்டை நான் இதைத்தானே பேசுகிறோம், நிச்சயமாக அதில் தப்பில்லை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் 84களுக்கு பின்பே செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இரக்கமான போக்கிலும் ஒரே வீட்டில் வாழக்கூடிய ஒரு சகோதரியாக வாழ்ந்தார்கள். 87 புரட்சித் தலைவர் மரணம், கட்சிகள் பிளவுபட்டது. நம்முடைய மூத்த அம்மா ஜானகி அம்மா கூப்பிட்டு
சசிகலா அம்மாட்ட பேசினாங்க, கட்சி ஒப்படைத்தார்கள். 91 மகத்தான வெற்றி. அதற்கு பிறகு அந்த கட்சியை நடத்தினது, கட்சியில் அடிப்படை கூட்டணிகள், கட்சியினுடைய செயல்பாடு, அடையாளம் தெரியாதவர்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கப்பட்டது. நம்ம யாரையும் சொல்லலை, நான் மொத்தத்தில் பேசுகிறேன். ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் என்னுடைய மூத்த பத்திரிகையாளர், என்னோட மிக அனுபவமும் அறிவும் பெற்றவர், சரியா? நிச்சயமாக. கடைசியில் 96 புனையப்பட்ட வழக்கு, நல்லா கவனிங்க, இப்படி போகுது. இதில் எம்ஜிஆர் இருக்கும் வரை திமுக ஜெயிக்கவே இல்லை. 87க்கு அப்புறம் ஒரே ஒரு முறை பிரிந்ததனால் 91 அபாயகரமான படுதோல்வி, 98 89 தோல்வி, 91 ஆட்சி, 89 திமுக மட்டும்தான் வெற்றி பெற்றது. அதை விட்டுருங்க, அதான் தனித்து நிற்கிறாங்களே. அப்புறம் திமுக எங்கே ஜெயிச்சது? நல்லா கவனிங்க. 96 2001 திமுக தோல்வி, 2006 மைனாரிட்டி அரசு, 2011 அம்மா வெற்றி, 2016 அம்மா வெற்றி. அவங்க இறந்த பிறகு திமுக வந்திருக்கு. விட்டுருக்க. இப்போ சசிகலா அம்மையாருக்கு என்ன நடந்தது? இப்போ ஐயா நான் சொல்லிடுறேன், எனக்கும் சில இடத்த கொடுத்துருக்கேன், அந்த 3ஓட நானும் உட்காந்துக்கிறேன். சொல்லிருக்கீங்க. அம்மா இறந்த உடனே ஐயா உடனே தமிழ்நாட்டில் ஆட்சி இந்த அண்ணா திமுகவை காலி செஞ்சிடன்னு பெரிய சதி. பலர் பேச மறுக்கலாம், நான் பத்திரிகையாளனாக வரலாற்றை சொல்லியே ஆக வேண்டும். நிச்சயமா. அப்படி என்றால் அப்பொழுது திட்டம் போடப்பட்டு 18 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்ட வழக்கின் தீர்ப்பு உடனடியாக வருகிறது. உடனடியாக சில மணி நேரம் கொடுத்து கூட நீங்கள் சிறைக்கு செல்லுங்கள். இதற்கு உள்ளால் இருக்கும் சூழ்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சி திமுக காரன் செய்கிற சூழ்ச்சி ஒரு பக்கம் விட்டுருங்க. அதற்கு பிறகு அவர் செல்கிறார். அதற்கு இடையில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பில் தன் பணிகளை செய்ய வேண்டிய மாநில கவர்னர் எங்கே போனார்? ஆளையே காணோம். போய்விட்டார். அவர்களெல்லாம் காலப்போக்கில் நல்லவர்களாக ஆகிவிட முடியாது. துரோகமும் நான் சொல்கிறேன், அரசியலமைப்பை யார் மதிக்கவில்லையோ அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இரண்டாவது, அப்பாவியாக இருந்தவர், கையில் எடுத்து கொடுத்தாலும் குடிக்க தெரியாத அளவுக்கு ஒரு அமைதியான மனிதர் OPS அம்மாவால் அழைத்து வரப்பட்டார். 3 முறை முதலமைச்சர். அவரை தர்மயுத்தம் செய்வதற்கு தூண்டியது யார்? இப்படி கொஞ்ச நெஞ்ச துரோகங்கள் அல்ல. எல்லாரும் தனித்தனியாக போங்கள், எங்களுக்கு வலிமை வரும்போது நீங்கள் அனைவரும் ஒன்றிணைங்கள், இப்படி சொல்வது யார்? இப்படி பல துரோகங்களை சந்தித்து தான் அவர் ஒரு ஆளுமையாக இருக்கிறார். எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, சொல்லுங்கள். நான் இதை 2 பாகமாக பிரிச்சுறேன். ஒன்று, மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலாவுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள், சதி செயல், அது ஒரு பக்கம் எடுத்துக்குவோம். ஆமாம், இதில் முதலாவதாக இதை கொண்டு வந்துட்டு, இந்த சதி செயலுக்கு முதற்காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது வெளிப்படையாகவே தெரியும். ஐயா நெறியாளர் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார். நான் அதில் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக. இப்போ ஒரு தலைமைக்கும் கட்சிக்கும் 100% விசுவாசமாக இருப்பவர் திருமதி VK சசிகலா தான். அவரை நீங்கள் குறிப்பிட்ட 96 சிறையில் அடைத்து திராவிட அந்த கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த அந்த சூழலில் ஒருபோதும் அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் எந்த கருத்தையும் பதிவு செய்ய மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டோடு இருந்தவர். இதே அரங்கத்தில் பல பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மறைந்த S.T. சோமசுந்தரம் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, ஏம்மா இந்த மாதிரி துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்ன கேட்குறாங்களோ எழுதி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் முடியலை. அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த ஆலடி அருணா அவர்கள் அந்த சிறை சூப்பரண்டு மூலமாக அடிக்கடி போய் பேசி அவங்கள ஒரு வரி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், குற்றச்சாட்டுக்கு ஆளான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடலாமே, எந்த நடவடிக்கையும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொல்லி பார்த்து சூப்பரண்டு இவங்க உடன்படவில்லை என்றோடனே டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையான பொருட்களை தருவதில்லை, உணவுகள் சரியாக வழங்குவதில்லை. நம்ம கடந்த பதிவில் சொன்னது மாதிரி மண்பானையில் குடிக்க வைத்திருந்த குடிநீரில் துணி துவைக்கிற சோப்பை கொண்டு போய் ஒரு சூப்பரண்ட் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பெண்ணை எவ்வளோ ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு வேலைக்கார அம்மா செய்ய மறுத்துருச்சு. புள்ள குட்டிக்காரி அந்த வேலை செய்கிற மனுஷிக்கு அவ்வளவு ஆமாம், நான் செய்யவே மாட்டேன் பாவை செய்யலைன்னு. ஆனால் இந்த சூப்பரண்டு தம் பையில் அந்த சோப்பை வச்சுட்டு போய் உள்ளே போட்டு போயிருக்க. இது நேரடியாக நான் மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்களை 2021 நேர்காணல் நடத்திய போது நம்முடைய ஜெயா ப்ளஸ்லையும் ஜெயா டிவிலையும்
3 நாட்கள் ஒலிபரப்பப்பட்ட பொழுது இந்த விஷயங்களை பூராமே அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. பதிவில் இருக்கு. இப்போவும் அது யார் வேணாலும் போய் பார்க்கலாம் பதிவில் வீடியோவில். இருக்கிறது. தொடர்ந்து மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் காலத்திலேயே அம்மா செல்வி ஜெயலலிதா வந்தபோது அவருக்கு துணையாக இருந்த திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கும் மூத்த முன்னோடிகள் எந்த அளவுக்கு இடையூறு பண்ணார்கள், அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்தார்கள் என்பதுமே எல்லோருக்குமே தெரியும், இன்று இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அப்படி தொடர்ந்து வருகிற பொழுது அதை தாண்டி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு எந்த அளவிற்கு அவர்களுக்கு இன்னல்கள் இடையூறுகள் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் 87. ஆமாம். அப்படி வருகிற பொழுது கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிற அந்த காலகட்டத்திலையும் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது இந்த ஜானகி அம்மாள் அணியில் இருந்த மூத்த முன்னோடிகள் அவர்களெல்லாம் எந்த அளவிற்கு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களையும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் மிக இழித்தும் பழித்தும் பேசினார்கள் என்பது இன்னும் வரலாற்று பதிவு. இன்னும் பல பத்திரிகைகளில் அது இருக்குது. அந்த சூழலில் தலைவனுடைய மறைவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்துவதில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமையேற்று வழிநடத்துவதில் மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு திருமதி வி.கே. சசிகலா எந்த அளவிற்கு துணை நின்றார் என்பதை நேரடியாக நான் கண்டு அனுபவித்தேன். நமது எம்ஜிஆர் பத்திரிகையினுடைய தலைமை நிருபராக இருந்து தமிழகம் முழுவதும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு நான் பயணித்த அந்த காலகட்டத்தில் அவருடைய நிழலாக இருந்து பயணித்தவர் தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 38,000-40,000 கிலோமீட்டர் இரவு பகல் பாராமல் அந்த அந்த பயணத்தை வழிநடத்தியதில் மிகப்பெரிய பங்களிப்பு திருமதி வி.கே. சசிகலாவுக்கு இருக்கும். அன்றைய தினம் அந்த ரூட் மேப்பு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் போட்டு அதை வழிநடத்தினார்கள் என்றாலும் அதை பெருமளவு செயல்படுத்தியதில் இவருடைய பங்களிப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பேரியக்கமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 3 முறை ஆட்சி கட்சியாக இருந்து கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் லட்சக்கணக்கான தொண்டர்களை தன் பின்னால் அணிவகுக்க செய்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்று ஒரு ஹாட்ரிக் வெற்றி 77-84 என்று அந்த சூழலில் கொடுத்த போது கூட அந்த கட்சியை மீண்டும் பொதுமக்களிடமும் தொண்டர்களிடமும் எடுத்து சென்று வலிமை கூட்ட வேண்டும், லட்சக்கணக்கில் இந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வருவதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தார்கள். தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகில் எந்த ஒரு அரசியல் தலைவனும் ஒரே காலகட்டத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணித்ததாக வரலாறே கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் 30 வருஷம் 40 வருஷம் அவங்க அரசியலில் பல தேர்தல்கள் 8 தேர்தல் 10 தேர்தல் சந்திக்கிற போது சுற்றுப்பயணம் போயிருக்கலாம். ஆனால் 1988 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 1989 நடைபெற்ற அந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் இரவு பகல் பாராமல் பயணம் செய்தவர். சாயங்காலம் 3-4 மணிக்கு தங்கின இடத்துலேருந்து புறப்பட்டாங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் பேசலாம், ஒரு 50 இடங்களில் கொடியேற்றலான்னு போவாங்க. ஆனால் 90 இடங்களில் கொடியேற்றி 60-70 இடங்களில் 5 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம்னு பேசி அந்த மக்களை எல்லாம் சந்தித்து விடியற் காலையில் எல்லாருமே அந்த தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுட்டு இருப்பாங்க 5-6 மணிக்கு. நம்ம 2 ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே சளிப்பாயிரும். ஆமாம், இரவு முழுவதும் இறங்க முடியலையே. ஆமாம், அடுத்த நாள் அதே மாதிரி 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இப்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு திருமதி வி.கே. சசிகலாவுக்கு இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் 1900 அந்த தேர்தல் காலங்கள்லையும் 89, 91, 96, 97 இந்த காலகட்டங்களில் நடந்த வேட்பாளர் தேர்வில் அவருடைய பங்களிப்பு இருந்தது என்பது இன்றைக்கு கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்குமே தெரியும். பதவிகள் பொறுப்புகளை பெற்ற பொழுது அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதும் அவங்க மனச்சாட்சிக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அளவிற்கு இருந்தவர். ஒரு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த முதல் தர்ம யுத்தத்தை தொடங்கி இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நம்ம தொடர்ந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கு நமக்கு வாசகர்களுக்கு நேயர்களுக்கு அது தெரியணும். அம்மா அவர்கள் மறைந்த அந்த தினத்தில் நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றால்தான் கட்சியை காப்பாற்ற முடியும், ஆட்சியை காப்பாற்ற முடியும் என்று வரிசை கட்டி அந்த 32 அமைச்சர்களும் முன்னணி தலைவர்களும் காலில் விழுந்து கெஞ்சிய நிலையில் அக்காவின் உடல் கடத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இறுதி மரியாதை செய்யாமல் நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றால் இந்த சமுதாயம் என்னை மன்னிக்காது, தயவு செய்து அம்மா 2 முறை முதலமைச்சராக அறிவித்த ஓபிஎஸ் அவர்களையே நானும் முதலமைச்சராக சொல்லுகிறேன், அவருக்கு நீங்கள் துணை இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10-15 நாளிலே மாறி மாறி போய் ஓபிஎஸ் தனியாக செயல்படுறாரு, அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை,
அவர் வந்து பெரிய அளவில் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாருங்கிற புகாரை தெரிவித்ததன் அடிப்படையில் சரி உங்கள் விருப்பம்னு சொல்கிறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரை சந்திக்க சென்று அங்கே கொடுத்ததற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் மேலோட்டமாக சொன்னீங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த சதி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சதிதான் என்பது அப்போதே வெள்ளிடை மலையாக தெரிந்தது. அதன் பிறகு கட்சியை காப்பாற்றுகிறோம், இந்த ஆட்சியை காப்பாற்றுகிறோம் என்று திரு ஓபிஎஸ் நடத்திய தர்மத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ கரம் கோர்க்க வைத்து இந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கும் பாஜக தான் உதவுனதுங்கிறது நம்ம பார்த்தோம். அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஓபிஎஸ்ஐ. ஆமாம். அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2017 ஏற்பட்ட அதே நெருக்கடி இப்போது இருக்கிறது. கட்சி ஒன்றுபடாவிட்டால் வெற்றி சாத்தியமில்லை என்பதை பாஜகவும் உணர்ந்திருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கணும். என்ன செய்யணும்? திருமதி சசிகலா அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் இன்னும் விலகி இருக்கிற விளக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டை திரு பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை என்றால் என்ன உள்நோக்கம்? அப்போ கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று பேசிய பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த கட்சியை பல பிரிவுகளாக்கி நாம் சிதைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்கிறதோ என்கிற பொதுவெளி சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடு மாறினால் மட்டும்தான் அதிமுக உயிர் பிழைக்கும். இதை உணர்ந்து இன்றைக்கு கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கான அந்த வழி இன்னைக்கு காலம் கடந்துருச்சு, இன்னும் கடக்கலைன்னு தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கும் தேர்தல் அறிவிப்பு வருகிற இந்த சூழலாவது அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக போயிட்டார். அவர் அது ஒரு வேற ஒரு அவுட் ஆஃப் பவுண்டரி. ஆமாம், வேலை முடிஞ்சது. அப்போ நீங்கள் 2017 ஒரு தீர்மானம் 36 பேர் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் மதுசூதன் தமிழ்மணி ஹுசேன் என்று தம்பிதுரை உட்பட 36 நிர்வாகிகள் முன்மொழிந்து திருமதி விகே சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து அந்த பொதுக்குழு கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே தீர்மானத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து போயஸ் கார்டனில் திருமதி சசிகலா காலிலே வரிசை கட்டி விழுந்து, அம்மா உங்களை தேர்ந்தெடுத்து விட்டோம் பொதுச் செயலாளராக, நீங்கள் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த 6 மாதத்திலே ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது ஆர் வைத்திலிங்கம் என்கிற அந்த முன்னாள் அமைச்சர். அவர் ஒருவர் மட்டும்தான். இவரை தேர்ந்தெடுக்கிற பொழுது 36 நிர்வாகிகள் கையெழுத்து போடுகிறார்கள். 4 பக்க தீர்மானங்கள். அந்த 4 பக்க தீர்மானங்களை நான் அடுத்த முறை வர்றபோது உங்களுக்கு வாசிக்கிறேன். எந்த அளவிற்கு ஒவ்வொரு பாராவளியும் மரியாதைக்குரிய சின்னம்மா அம்மா இடத்தில் இருந்து இந்த கட்சியை வழிநடத்த வந்திருக்கிறார் என்றெல்லாம் போட்டுவிட்டு இன்றைக்கு யார் இந்த சசிகலா, இவருக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு என்று பேசினால் பொதுவெளிகளில் மக்கள் என்ன மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை இருப்பாங்க. அதனால்தான் இந்த துரோகச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று களமிறங்கி இருக்கிறார். அவர் வெற்றி பாதையில் அணிவகுப்பார் என்று நம்புவோம்.